பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித தாமஸ் அக்வினாஸ் அருள் பணியாளர் மறை வல்லுனரினுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. மிக பெருமையாக போற்றப்படுகின்ற இறையியலாளராக புனித தாமஸ் அக்வினாஸ் இருக்கின்றார். ஆகவேதான் அவரை பிரின்ஸ் ஆஃப் தியோலோஜியன்ஸ் என்று திருச்சபை அழைக்கிறது. ஆக இறையியலாருக்கெல்லாம் ஒரு இளவரசராக ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்தை இயல்பாக புரிகின்ற அளவுக்கு திருச்சபைக்கு ஒரு மாபெரும் கொடையாக தந்தவர் புனித தாமஸ் அக்வினாஸ். இன்றைய நாளிலே அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற போது அவருக்கு இருந்த இறை ஆற்றல், அவருக்கு இருந்த அந்த இறை ஞானம், திருச்சபைக்கு ஏதாவது என்னால் செய்ய வேண்டும் என்கின்ற தாகம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயலாற்றியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை, அதே நேரத்திலே திரு அவைக்கும் தல திருச்சபைக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அதற்கு உதவியாக இருக்க இந்த நன்னாளிலே சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித தாமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறை போதனைகளை கற்று அறிவதில் புகழும் பெற்று விளங்க செய்தீரேன். அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும்
அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுழிலில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னதையை நிலைக்கச் செய்ய முன்னதையை நீக்கி விடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் என்று எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை திருவார்த்தைகள் 31 35 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது.
அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை புனித தாமஸ் அக்வினாஸுக்கு காட்சி கொடுத்தார். சிற்றாலயத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்து, தாமஸ் அக்வினாஸே, நீ என் மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறாய், என் மீது நீ அதிகமாக பாசம் கொண்டிருக்கிறாய். காரணம், நீ என்னை பற்றியும் அதே நேரத்திலே நம்பிக்கையை பற்றியும் திருச்சபையை பற்றியும் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கின்றாய். ஆகவே நான் உன்னை பார்க்கின்ற போது மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆகவே இந்த நேரத்திலே உன்னை நோக்கி ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாராம். அப்போது புனித தாமஸ் அக்வினாஸ் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை கேளும் என்று கேட்டார். அப்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேள், நிச்சயமாக நான் உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் அவரிடம் சொன்னாராம். அப்போது புனித தாமஸ் அக்வினாஸ் அவர் சொன்ன வார்த்தை இதுதான், ஆண்டவரே, எனக்கு நீர் மட்டும் போதும், வேறு எதுவுமே இந்த உலகில் எனக்கு தேவையில்லை, உன்னோடு என்றும் கடைசி வரையிலும் நான் இருக்க வேண்டும், ஆகவே நீர் மட்டும் போதும் என்று இந்த வார்த்தையை சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்திலே பிறந்த தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய அரசராக கூட ஆகியிருக்கலாம், மிகப்பெரிய பொறுப்புகளை அவர் வகித்திருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்தவராக தன்னுடைய 18ஆம் வயதிலே டொமினிக்கன் சபை, சாமிநாதர் சபையிலே அவர் குருவானவராக ஆக வேண்டும் என்கிற முனைப்போடு சேருகிறார். தந்தைக்கு கொஞ்சம் கூட அவர் இவ்வாறாக செய்வதிலே இஷ்டம் இல்லை. ஆகவே தந்தை என்ன செய்தார் என்றால், அவர் அந்த சாமிநாதன் சபைக்கு சென்று தாமஸ் அக்வினாஸை வலுக்கட்டாயமாக வீட்டிற்கு கொண்டு வந்தார். வீட்டிற்கு கொண்டு வந்து அரண்மனையிலே ஒரு அறையிலே அவரை பூட்டி வைத்தார். ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு காவல். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் தாமஸ் அக்வினாஸை அந்த வீட்டு காவலிலே வைத்திருந்தார். அப்போது அவரோடு இருந்த அவருடைய தாயும் சகோதரியும் தாமஸ் அக்வினாஸ் எப்படியாவது குருவானவராக வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு இருந்தது. ஆகவேதான் அவருடைய சகோதரி மிக முக்கியமாக மெய்யியல், இறையியல் புத்தகங்களை எல்லாம் அவருக்கு அந்த 2 ஆண்டுகளிலே கொடுத்து வந்து அவரை படிக்கச் செய்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. ஆக 2 ஆண்டு காலம் ஞானத்திலும் அதே நேரத்திலே இறை அனுபவத்திலும் வளர்ந்தவராக இருந்தார். அதன் பிறகு அவருடைய தாய் என்ன செய்தார் என்றால், அவரை ஒரு மிகப்பெரிய கூடையிலே அடைத்து, அந்த சாமிநாதர் சபை துறவிகளை அடைத்து அந்த அரண்மனையிலிருந்து அவரை கூடைக்குள்ளே வைத்து கொண்டு போக சொல்லி அழைத்தாராம். அவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அரண்மனையையும் எல்லா அந்தஸ்தையும் தூக்கி எறிந்து இறை இயேசுவை பற்றி கொண்ட புனித தாமஸ் அக்வினாஸ் அவரால் மட்டும்தான் சொல்ல முடிந்தது, ஆண்டவரே நீர் மட்டும் போதும். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அவருடைய இந்த அற்புதமான நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்திலே அவர் வாழ்ந்தது 49 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் இந்த 49 ஆண்டுகளிலே 60க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியவராக புனித தாமஸ் அக்வினாஸ் இருக்கின்றார்.
நற்கருணை பிரசன்னத்தை பற்றி, த பிரசன்ஸ், இறை பிரசன்னத்தை மிக அற்புதமாக நமக்கு அவர் எடுத்து இயம்பினார். ஆகவே இன்று இந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்தை நாம் ஆராதிக்கின்ற போது புனித தாமஸ் அக்வினாஸை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்புமிக்கவர்களே, அத்தகைய ஒரு ஆற்றலோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். ஒரு காலகட்டத்திலே அவருக்கு மேலும் ஒரு பொறுப்பு தர தயாராக இருந்தார்கள். ஆகவே அவரை ஆயராக நியமிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், ஆயர் பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்றுமே இறைவனுக்கு ஊழியம் செய்கின்ற அந்த எழுத்து பணி ஒன்றே எனக்கு போதும். ஆகவே ஆயராக நான் விரும்பவில்லை, ஆசிரியராகவே நான் கடைசி வரையிலும் இருப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆயர் பதவியை கூட தூக்கி எறிந்தவராக இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, அவருடைய நற்கருணை பிரசன்னத்தை இன்னும் ஆழமாக நாம் தியானிக்கின்ற போது ஒவ்வொரு நற்கருணை ஆசீர்வாதத்திலும் நாம் பாடுகின்ற பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. தாந்தம் எர்கோ, மாண்புயர் கீதம். அந்த மாண்புயர் கீதம் என்கின்ற பாடலை தானாக எழுதி இந்த திரு அவைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த மாண்புயர் கீதம் என்பது மகிழ்ச்சியின் கீதமாக இருக்கிறது, அது மகத்தான கீதமாக இருக்கிறது, மீட்பின் கீதமாக இருக்கிறது. ஆகவே அத்தகைய ஒரு அற்புதமான நற்கருணைக்கு ஆசீர்வாதமான ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புமிக்கருளே, அவருடைய கடைசி காலகட்டத்திலே அவருக்கு மீண்டுமாக ஒரு காட்சி கிடைக்கிறது. அது என்ன காட்சி என்று சொல்லுகின்ற போது, அந்த காட்சியிலே அவருக்கு ஆண்டவர் ஒன்றை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த காட்சிக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நான் இதுவரை எழுதிய அனைத்தும் சிறிய தூசிக்கு சமானம். ஆகவே அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசுவை என்னால் கடைசி வரையிலும் அவரை புரிந்து கொள்ள முடியாத சூழலில் நான் இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். புனித பவுல் சொன்னதை போலதான், இந்த உலகம் முழுவதுமாக நான் குப்பை என நினைக்கின்றேன் என்று அவர் சொன்னார். புனித தாமஸ் அக்வினாஸும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எழுதிய எல்லாவற்றையும் இறுதியாக குப்பை என அவர் நினைத்தார். ஆகவேதான் அவருடைய கடைசி படைப்பாக இருந்தது சும்மா தியோலோஜியா என்கின்ற புத்தகம். அதை அவர் பல வால்யூம்களாக எழுதினார். இறுதியாக அதை எழுதவில்லை, அப்படியே தன்னுடைய எழுத்து பணியை நிறுத்திவிட்டார். அதன் பிறகு தியானத்திலும் இறைவனோடு ஒன்றித்தும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு அற்புதமான ஒருவர், ஒரு அற்புதமான புனிதர். ஆகவே இன்று அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எளிமையான வாழ்வை தேடுகின்றவர்களாகவும் அதே நேரத்திலே ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தருகின்றவர்களாக கடைசி வரையிலும் இருக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவருடைய தாயும் அங்கே சொந்தமும் காத்திருக்கின்றார்கள். சீடர்கள் சொல்கிறார்கள், உம்முடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே இருக்கின்றார்கள், அவர்களை அழைத்து வர வேண்டுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள்? ஆகவே நீங்கள் இங்கிருக்கின்றீர்களே, நீங்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும். காரணம், யாரெல்லாம் இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றார்களோ, இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை கடைபிடித்து வாழ தயாராக இருக்கின்றார்களோ, அவர்கள் மட்டுமே கடவுளுக்கு முன்பாக கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியும், கடவுளின் சொந்தங்களாக இருக்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை வேறாக வாழ்ந்து கொண்டு நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்று ஒருபோதும் நம்மால் சொல்ல இயலாது. கடவுளினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றால் மட்டுமே நாம் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முடியும், அவருடைய சொந்தங்களாக இருக்க முடியும். அன்னை மரியாள் நிச்சயமாக இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றிய தாயாக இருந்தார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ அவர்களை மட்டம் தட்டுவதற்காக அவர் சொல்லவில்லை, மாறாக இதோ என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, இவர்கள்
இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களை பாருங்கள், அவர்களைப் போல நீங்களும் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற அழைக்கிறேன் என்று அத்தகைய ஒரு அழைப்பை இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே குடும்பமா அல்லது இறைவனின் திருவுள்ளமா என்று சொல்லுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே முதன்மை என்று அவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் இயேசுனுடைய பார்வை தெளிவான பார்வையாக இருந்தது, தந்தையை நோக்கிய பார்வையாக இருந்தது. தந்தையின் அலுவலில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டாமா என்கின்ற கேள்வியை இந்த நேரத்திலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித தாமஸ் அக்வினாசும் தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பமா அல்லது இறைவனா என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தை எல்லாம் அவர் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை மட்டுமே நாடி அவரை மட்டுமே பற்றி கொண்டார். இன்று நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது என்பதை சிந்திப்போம், இறைவனோடு ஒன்றிப்போம், அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பார் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பார் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித தாமஸ் அக்வினாஸின் விழாவிலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தாமஸ் அக்வினாஸினுடைய நினைவு நாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தாமஸ் அக்வீனாஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள்
இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் புனித தாமஸ் அக்வினாஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும், அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.